ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இறால் கிளீனிங். இறாலில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த ஓடு மாதிரி இருக்கும். அந்த ஓடு பகுதியும் இந்த தலைப்பகுதியை நம்ம கையால் இப்படி கிள்ளி எடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் மேலே வந்து கருப்பு கடலை குடல் மாதிரி இருக்கும். அதை கத்தி வச்சு கீறி விட்டுட்டு கையில் இழுத்தாலே அந்த குடல் பகுதி வந்துடும். இந்த குடல் பகுதி ஏன் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இறால் வந்து சமைச்சிட்டு சாப்பிடும்போது இந்த குடல் பகுதியை க்ளீன் பண்ணாமல் போட்டிங்கன்னா மண் மாதிரி நறுன்னு இருக்கும். ஸோ அது வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த குடல் பகுதி வந்து க்ளீன் பண்ணணும். நான் இன்றைக்கி சின்ன ராட்டு வாங்கியிருக்கேன். பெரிய ராட்டை விட சின்ன ராட்டு செம்ம ருசியாக இருக்கும். என்ன வேலை தான் கொஞ்சம் அதிகம், ஆனால் டேஸ்ட்டு தானே நம்மளுக்கு முக்கியம். அதனால் சின்ன ராட்டு 1 கிலோ வாங்கியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோவாக தான் இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா. இப்போ நானும் சேர்ந்து க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணதும் பார்த்திங்கன்னா எத்தனோண்டா இருக்குது. இதை சமைக்கும் போது இன்னும் அந்த இறால் வந்து ரொம்ப சின்னதாக மாறிடும். ஓகே, இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ண பிறகு நான் காமிக்கிறேன். ஸோ 1 கிலோ இறால் வந்து பாருங்கள் எவ்வளோண்டா ஆயிடுச்சுன்னு. இப்போ மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம சமைக்க போகிறோம். சமைச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.